பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, பழைய அந்த காலத்துலலாம் அத்திக்காய் பலகாரம்னு சொல்லுவாங்க. இது வந்து உளுத்த மாவில் பொரித்து சின்ன சின்னதாக பொரித்து எடுத்துக்கணும். அதுக்கு தேங்காய் பால் தான் நம்ம இது பண்ணணும். அதுக்காக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். பாலில் சேர்க்க சர்க்கரை வச்சுருக்கிறேன். இப்போ வந்து உளுத்த மாவு அரைச்சி வச்சுருக்கிறேன். வெறும் உளுந்த மாவு தான் அரைஞ்சிருக்கேன். உப்பு சேர்த்துருக்கேன். அதில் அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இந்த உளுத்த மாவை வந்து குட்டி குட்டி பால் மாதிரி சின்ன போண்டா மாதிரி போட்டு நம்ம எடுத்துக்கணும். பொரித்து எடுத்துக்கிட்டு தேங்காய் வந்து பால் புழிஞ்சு எடுத்துக்கணும். அதை பொரித்து அதில் போட்டு ஊற வைக்க. இவ்வளோ தான். இது ஈஸியான மெத்தடு தான், ரொம்ப ஆரோக்கியமான உணவு. அதுக்காக தான் இதை நான் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து இப்போ பார்க்கலாம், ரீகேப் ஒன்ஸ் பார்க்கலாம். நம்ம பொரித்து நான் சொல்கிறேன். நான் இப்போ பேன் பற்ற வச்சு எண்ணெயில் இந்த உளுத்த மாவை நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். எண்ணெய் காயறதுங்காட்டி நான் தேங்காய் பால் வந்து அரைக்க போகிறேன். இப்போ எண்ணெய் சூடேறி இருக்குது. அதுங்காட்டி நம்ம தேங்காய் பால் புழிய அரைச்சிடுறேன். இப்போ வந்து இந்த உளுத்த மாவை நம்ம சின்ன சின்ன பால் மாதிரி போண்டா மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கணும். வேணும்னா கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம், மிளகு தூள். ஆனால் நான் வெறும் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான். இது ரொம்ப சின்ன சின்னதாக போடணும், அவ்வளோதான் வேலை. எண்ணெய் இன்னும் நல்லா சூடேறல. இப்போ எண்ணெய் சூடேறிடுது நல்லா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக போடுறேன் பாருங்கள். எப்பவுமே நம்ம டிஃபனுக்கு மாவு அரைக்கிறோம்ல, அப்போ கொஞ்சமாக உளுந்து இதுக்கு ஒரு டம்ளர் ஊற வச்சு கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈவினிங்கில் குழந்தைங்க வரும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இது வந்து தண்ணி படாமல் நம்ம திருப்பிக்கணும். கையில் இப்போது மாவு போட்டதுனால ஈரம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் நல்லா செவக்கட்டோன்னே திருப்பலாம். நம்ம எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சின்ன சின்னதாக போட்டுக்கிறோம். உளுத்த மாவு அவ்வளோ ஹெல்த்தி. அதுக்காக தான் தேங்காய் பாலுமே வந்து நல்ல கொலஸ்ட்ரால் தான் இருக்குது, குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. அதனால் தேங்காய் பால் எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ வயிற்று புண்ணுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது, க்யூரி பண்ணும். அதுக்காக தான் நம்ம வந்து தேங்காய் பால் வந்து நிறைய சேர்த்துக்கணும். இன்னும் தேங்காய் பாலில் சர்க்கரைக்கு பதில் வெல்லம், நாட்டு சர்க்கரை அதை சேர்த்து பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான விஷயமா இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான உணவுகள் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஸ்கூல் போயிட்டு வந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். இதெல்லாம் இப்போ என்னன்னே நம்மளே மறந்துட்டோம். அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரிவிக்க போகிறோம்? ரொம்ப தீயாமல் கொஞ்சம் ஒயிட்டாகவே எடுத்துக்கணும். இதுக்கு அழகாக இருக்கும். தேங்காய் பாலில் போட்டதும் இது நல்லா அழகாக ஊறிடும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. கோல்டன் ப்ரௌன் கலரில் இதை எடுக்கிறேன் நான்.
இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தேங்காய் பாலில் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏலக்காவும் தேங்காவும் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதை தேங்காய் பால் இதில் வந்து இதை சேர்த்து ஊற போடுறோம். கரெக்டாக வந்து ஒரு 5 மினிட் போல் ஊறினா போதும். உடனே பரிமாறலாம் அழகாக. கரெக்டாக வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஊறினா கூட போதும். பாருங்கள், கிராமத்து பலகாரமான அத்திக்காய் பலகாரம் வந்து செஞ்சுருக்கிறேன். தேங்காய் பாலில் ஊற வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் இந்த டிஷ்ஷு. சுவையாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்டில் ரெடி பண்ணக்கூடிய இந்த ரெசிபியை எல்லாருமே ரெடி பண்ணி கொடுங்க குழந்தைங்களும். நீங்களும் சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லோரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை எதனா மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.